பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இந்த மிஷின் வச்சு ஒரு ஆரி ஒர்க்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் சொல்லி கொடுத்தேங்க. அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக யூஸாக இருந்திருக்கும். அதில் நிறைய டவுட்டுகளை கேட்டிருந்தீங்க, அதுக்கான இது சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அது எந்த வகையில் நீங்களும் போட்டிங்களா, சக்ஸஸாக வந்துச்சா, ஏதோ மிஸ்டேக் வந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னும் ஏதாவது புது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் தான். இந்த மிஷின் வச்சு ப்ரூச்சஸ் ஒர்க்கோட ஒரு மெத்தட் வந்திருக்குது. இப்போ நிறைய ஃப்ளவர் மாதிரிலாம் விட்டுருக்குறாங்க. எனக்கு பொதுவாகவே ப்ரூச்சஸ் ஒர்க்கில் ஒரு உடன்பாடு இல்லைன்னா கைக்கு உடன்பாடு, ஓகேங்களா? பேக்ல எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரி ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்தோசி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹெவி ஒர்க் கொடுத்துட்டோம்னா ஹேர் வந்து ஃப்ரீ ஹேரோ ஜடையோ போட்டால் அது பிடிச்சி இழுக்கும். அப்போ ப்ரூச்சஸ் ஒர்க்ல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வச்சது, இந்த செல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் பின்னாடி ஃபுல்லா ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசா தான் இருக்கும். இப்போ நம்ம அதை வச்சுட்டு எங்க செவுத்துலையோ எங்காவது ஒரு ஹெவியான இடத்துல சாஞ்சுக்கணும்னா அது உடஞ்சிரும். அப்போ அது கொஞ்சம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனா கைக்கு நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பக்கத்துல ஆகாத வந்தாங்கன்னா அவங்களும் ஒரு கோடு கிழிக்காம இருக்கணும். ஆனா இருந்தாலும் நான் இதுல ஒரு ட்ரை பண்ணலாம், ஒரு நீட்டா இருக்கணும், அதே மாதிரி ரிச் லுக்காவும் இருக்கணும், ரொம்ப அழகாவும் இருக்கணும்ட்டு இது ஒரு புதுசா ஒரு ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை. இது உங்களுக்கு நிச்சயமா இது போட்டு காட்டணும். இது உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். குழந்தைகளுக்கு ஃப்ராக்கு, பட்டுப்பாவாடை எது தைச்சாலும், சுடிதாருக்கு இது பண்ணலாமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இன்னொரு டவுட் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நீங்க ஏன் 7000 கம் யூஸ் பண்ணாம நார்மல் கம் யூஸ் பண்றீங்கன்னு. நான் ஏற்கனவே அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஹேண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து அந்த ஹேண்டு ஒரு ரஃப் துணியில தான் போட்டு காட்டேன், ஓகேங்களா? நான் வீடியோல போறதுன்னா இது என்னோட ஹேண்டு, இது என்ற பொண்ணுது, இது கஸ்டமர் இது அப்படின்னு சொல்றதுதான் வந்து ரொம்ப அது சிரத்தை எடுத்துட்டு, ஏன்னா அது எதுவும் ஆயிடக்கூடாது, ஃபால்ட் ஆகக்கூடாது பண்ண முடியும். அது வந்து வேஸ்ட், ஓகேங்களா? அந்த துணி வந்து தைச்சு காட்டணும்னா அது ரிமூவ் பண்ணிடுவேன். அப்ப ரிமூவ் பண்றவங்க அந்த கிளிப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஒரு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா 100 கிராமே 100 ரூபா அப்படிங்கறதெல்லாம் ரேட் ஜாஸ்தி, ஓகேங்களா? அப்ப அந்த கிளிப் ஸ்டோன் வேஸ்ட் தானே ஆக போகுதுன்னா அதுல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக அதை அந்த வீடியோக்காக ஒட்டு மட்டும் வச்சுட்டேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதனாலதான் நான் 7000 யூஸ் பண்ணல. மற்றபடி நம்மளுதா இருந்ததுன்னா கண்டிப்பா அதான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? இப்போ நான் போட்டு காட்டுறேன் இன்னொரு டிசைனு. அதுக்கு வந்து தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டா அரக்கு பச்சையில உங்களுக்கு நான் டிசைன் போட்டு காட்ட போறேன். அதே மாதிரிதான் கிரீன் கலர் வேஸ்ட் துணி தான் நான் எடுத்திருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் கலர்ல லைனிங் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் இப்பதான் வீடியோ பாக்குறாங்கிறதுனால உங்களுக்கு புரியாது எந்த பக்கம் எப்படி வச்சு அடிக்கணும். அதுக்காக நான் எப்பவுமே வந்து லைனிங் வந்து வேற கலர்ல வைக்கிறேன், ஓகேங்க? அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறக்கோசரம். இப்போ வந்து என்னோட மிஷினோட நூல், ஜரி நூல் சில்வர் எடுத்திருக்கிறேன். அந்த சின்ன கண்ணுல நூல் தீர்ந்து போச்சு, அதனால பெரிய கண்டு எடுத்திருக்கிறேன். இது அது ஒண்ணுதாமா, சில்வர் எடுத்திருக்கிறேன். இதுக்கு அட்ராக்டிவா தெரியிருக்காங்க. இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்ல பாத்தீங்கன்னா இப்படி ஃபிளவர் மாதிரி வந்திருக்குதுமா. இதுல நிறைய இருக்குது. நான் அந்த ஃபிளவர் மட்டும் வாங்கியிருக்கிறேன், ஓகேங்களா? இது பாருங்க, ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா 30 ரூபா இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் பீஸ் இருக்கு. இது வேணும். இதுக்கு வந்து இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் நிக்கிறதுக்காக வந்து சில்வர் சுகர் பீடு எடுத்திருக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதுல சில்வர்ல கொடுக்கறங்காட்டி சில்வர் சுகர் பீடு, கோல்டுல கொடுத்தீங்கன்னா கோல்டு சுகர் பீடு தான் எடுக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் போட போறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த கலர்னு இல்லம்மா, நம்மளுக்கு வந்து யோசிச்சும் கூட பார்க்காத கலர்கள்லாம் வந்திருக்குதுமா. பாக்குறதுக்கே ஆசையா இருக்குது. கையில மட்டும் நிறைய காசு கொண்டு போயிட்டா அள்ளிட்டு வந்துடலாம். நாம ஒண்ணுதான் எடுப்போம். பாக்கிறத ஒரு பாக்கெட் பார்த்தா 30 ரூபா இருக்குது, 30 ரூபா தான் பரவாயில்லன்னு எடுப்போம். நம்ம எடுத்து முடிச்சோன்னா அது 1000 ரூபாயா மாறிடும். உண்மையாலுமேங்க நானெல்லாம் போனா அவ்வளவு காசு செலவாகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறோமா, கோயம்புத்தூர்ல இருக்கிற டவுன் ஹால், ஓகேங்களா? டவுன் ஹால் பூரா மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லயே இருக்குது. ஆனா பூரா மார்க்கெட்னா உப்பு கலர் சந்துன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய கடை, சேட்டு கடைகளே இந்த மாதிரி பொருள் விற்கிற கடை இருக்குது. அங்க போய் வாங்கிக்கணும், ஓகேங்களா? அங்க வந்து கம்மியா கிடைக்குமா, ஹோல்சேல் ஆகுனா அந்த மாதிரிலாம் இல்லம்மா. எல்லா கடையிலும் ஒரே மாதிரி ரேட்டு தான், ஓகேங்களா? ஒரு சில கடைகள் மட்டும் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி ரேட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே ரேட் ஜாஸ்தி தான், ஓகேங்களா? இன்னும் நம்ம இது தைச்சு வச்சுட்டு போறோம். இப்போ நம்ம எப்போ தைக்கிற மாதிரி கீழே வந்து
ஒரு 1/2 இன்ச்சு. மேலமா எட்ஜடி போட்டு வச்சுக்கோணுங்க. சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து நான் இந்த துணி ரெண்டு துணி நகராமல் இருக்கிறதுக்காக போடுறேன். ஓகேங்களா? நம்ம இதில் தைச்சு முடிச்சு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபால்ஸ் அட்டையோ இல்லை உங்ககிட்ட எந்த அட்டை இருந்தாலும் ஒரு அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. செக்குடு டிசைன் எல்லாத்துக்குமே டக்குன்னு வரைய வராது. அதுக்காக ஈஸி மெத்தடில் வரைஞ்சி காட்டுறக்கோசரம். சரிங்களா? இப்போது டேப்பில் ஓகேங்களா, டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் மட்டும் போட்டுக்குங்க. 1 இன்ச்சு போட்டோம். 1 இன்ச்சுக்கு போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அளவு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் இப்போது இது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த 1 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துங்க. இது சென்டரில் முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி முக்கோண பீஸை லைனிங் துணி ஓகேங்களா, லைனிங் துணியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி கார்னர்லேருந்து எந்த அளவுக்கு வேணுமோ இது வரைஞ்சிக்கணும். முக்கோண ஷேப்பில் இப்படி வரைஞ்சிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணும், பார்டர் வேணும் அப்படின்னு நீங்களே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்படி முக்கோணமாக கீழே கார்னர் ஃபுல்லாக இப்படி போட்டுக்கணும். லைனிங்கில் தாம்மா நம்ம வரையணும். வரைஞ்சிட்டு பார்டர் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் ஓகேங்களா, பார்டர் இந்த அளவு மட்டும் போதும். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த முக்கோணம் வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்துலேருந்து இந்த கோடு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குங்க. இப்படி போட்டுட்டு வாங்க, இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு செக்குடு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராமல் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்போசிட்லேருந்து இந்த ஸ்ட்ரைட்டை இப்படி போடணும். நான் கட்டம் போட்டேன், செக்குடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி மெத்தடு, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி நீட்டாக ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை போட்டு அதுலேருந்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் இதில் டிசைன் போட போகிறேன் பாருங்கள். பிகினர்ஸாக இப்போ பார்க்குறீங்க, வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா லைனிங் மேலே நம்ம இந்த துணி தைக்கிற மாதிரி தைக்கணும். கீழே வந்து ஜரி நூல் இருக்குது, அந்த நூல் வந்து அடிப்பக்கமாக விழுகும். ஓகேங்களா, பாருங்க. ஒரே லைனில் 2 டைம் போகணும். கொஞ்சம் இதாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்பீடாக போடாமல் கொஞ்சம் ஸ்லோவாக கால்லையே நடக்கிற மாதிரி நம்ம தைக்கணும். ஓகேங்களா,
அப்படியே அந்த மிஷின்லேருந்து கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல் லைன் ஸ்பீடாக போகலாம், ரெண்டாவது லைனு அது பக்கத்துலேயே ஒட்டி வர்ற மாதிரி வரணும். அப்போ நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். போக போக இந்த இடத்துல இருக்கிறத இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். பின்னாடி ஃபுல்லாக நார்மல் மிஷின் த்ரெட்டு தெரியும். நம்ம இங்கே தான் தைச்சிருக்கிறோம். இப்போ திருப்பி பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இந்த டார்க் கலரு அரக்கு பச்சைக்கு சில்வர் கலரில் எவ்வளோ அழகாக செக்குடு தெரியுது பாருங்க. இந்த செக்குடில் நான் ஏற்கனவே நிறைய டிசைன் போட்டு கட்டியிருக்கிறேன். இப்போ நான் ப்ரூச்சஸ் ஒர்க் வச்சு இந்த மெத்தட் நான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ண போகிறேன்னா, இந்த சுகர் பீடு நுழையிற மாதிரி ஊசி எடுத்துக்குங்க. நார்மல் ஊசியில் சுகர் பீடு நுழையாது. ஓகேங்களா? நீங்கள் ஆரி ஒர்க் கடையில் போய் சுகர் பீடு ரொம்ப மைனூட்டாக, அதாவது 0.6 நீடிலோட நம்பரு, இந்த நம்பர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த காது இந்த ஊசியை ரொம்ப லேசாக இருக்குது. ஓகேங்களா? அதில் நாட் போட்டுக்குங்க. நான் இப்போ போட்டிருக்கிறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். முதல்ல இந்த நீடில் கீழே குத்திக்கிங்க. குத்துற போதே ஒரு இந்த ஃப்ளவரை தூக்கி நீங்கள் இந்த ஊசியில் இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா பிடிச்சிக்குங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சுகர் பீடு கோர்த்துக்குங்க. ஊசியில் சுகர் பீடு கோர்த்துட்டு இந்த சுகர் பீடை விட்டுட்டு நீங்கள் நீடில் அந்த ஃப்ளவருக்குள்ளே குத்துங்க. குத்துனீங்கன்னா கரெக்டாக போய் அது பிளேஸ் ஆகி உட்காந்துக்கும், நகர விடாது. இப்போ இது ஒன்று தான் போடணுமா? இல்லை, நீங்கள் 3 போடுறா, 3 ஃப்ளவரும் போடலாம். ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் மைல்டாக அழகாக இருக்கும். இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப கிராண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி போடுறீங்க, எடுக்கிறீங்க, ஒரு சுகர் பீடு கோர்க்குறீங்க. சுகர் பீடு நீடில் தான் இருக்குது. வெறும் ஊசிவை நீங்கள் இந்த ஃப்ளவருக்குள்ளே விடணும். இப்படி எடுத்தீங்கன்னா கரெக்டாக அது சுகர் பீடு போய் பிளேஸ் ஆகி. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செக்குடு ஃபுல்லாக நான் போட்டு காட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நூல் கொஞ்சம் லாங்காகவே கோர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த கோர்க்கிறது இப்படி தான் செக்குடுலேயே வரும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக எல்லா பக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த செக்குடு ஃபுல்லாக போட்டுட்டு கடைசியில் ஃபைனலில் மேலே டிசைன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த டைம் முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு டிசைனு. இது நல்ல செக்குடு டிசைனில் நான் ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வேணா இதில் 3 ஃப்ளவர் வச்சாலும் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக, இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இன்னும் ஹைலைட் கொடுக்கணும்னா இதில் ஒரு ஹேங்கிங் போடலாம். நல்லா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹேங்கிங் போட்டு ஒரு 3 பீடு கோர்த்து ஒரு சின்ன ஹேங்கிங், 3 பீடு போட்டு சின்ன ஹேங்கிங் போட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குது இந்த டிசைனு. எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் போடலான்னா, ப்ளவுஸுக்கு போடலாம், சுடிதாருக்கு போடலாம், ஃப்ராக்கு கவுனுக்கு போடலாம், நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு போடலாம். நீங்கள் சாதாரண சில்காட்டில் ஒரு 2 மீட்டர் துணி வாங்கி ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு அழகாக இந்த மாதிரி சின்ன ஃப்ராக் ஒன்று தைச்சு அந்த ஃப்ராக்குக்கு அழகாக ஃப்ரண்ட்டில் டிசைன் கொடுத்து பஃப்கான் மாதிரி வச்சு இந்த பஃப்கானுக்கு இந்த டிசைன் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இப்போ பண்ணுறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். இது வேஸ்ட்டு, நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் நல்ல கிளாத்தில் எடுத்து தைக்கிற போது அந்தந்த கலர் நூலில் போட்டு பின்னாடி நீங்கள் நல்ல லைனிங் போட்டு தேய்ங்க. சரிங்களா? உங்களுக்கு காட்டுறக்காக நான் இந்த மாதிரி லைனிங் ஆப்போசிட்டில் போட்டு போடுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியான ஹேண்ட் யோசிச்சு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.